மக்களே வணக்கம். உதவி கேட்டு ஊருக்குள்ள வந்த ஒரு புள்ளைய மனசாட்சி இல்லாம மருத்துவமே பார்க்காம கொலை பண்ணியிருக்காங்க இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. என்ன ஒரு ஜனங்க பாருங்களா, கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே கிடையாதுங்களா? இப்பதான் உங்க கை விலங்குகளெல்லாம் அப்படியே போடப்பட்டிருக்கா? சொல்லுங்க பாப்போம். மற்ற விஷயத்துக்கெல்லாம் சட்டத்தை மீறி செய்றீங்கல்ல, இந்த விஷயத்துக்கும் சட்டத்தை மீறி செய்யலாம்ல. அது ஒண்ணும் இல்ல மக்களே. உதகை கிட்ட 7 வயசு உள்ள ஆண் புலியை அடிபட்டு அது ஆல்ரெடி காட்டுல யாருக்கிட்டயோ சண்டை போட்டு தப்பிச்சுதான் அந்த புள்ள ஊருக்குள்ள வந்திருக்கான். இப்படி ஊருக்குள்ள வந்த அந்த புள்ளைய ட்ரீட்மெண்ட்டே பார்க்காம சாவடிச்சிருக்காங்க. புலி நடமாட்டம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு, அதை தெரிஞ்சு கண்காணிச்சிருக்காங்க. அப்படி கண்காணிக்கும் போது அந்த புலிக்கு அடிபட்டு இருக்கணும் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சு என்ன பண்ணிருக்கணும்? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன? எந்த வனவிலங்குகளுக்கு அடிபட்டாலும் அதை ரெஸ்கியூ பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்து காட்டில் விடுறது தான் இவங்களோட வேலை. ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுமே இவங்க பண்ணாமல் இருந்திருக்காங்க. ஏன்டா பண்ணல, என்னடா பிரச்சனைன்னு சொல்லி கேட்டால் இதுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்கும், NTCA அப்படின்னு ஒரு சட்டம். 1972 இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. நேஷனல் டைகர் கான்வர்சேஷன் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி. அதாவது வனவிலங்குகளுக்குள்ளே ஏதாவது தாக்குதல் நடந்து அந்த தாக்குதலால் பெரிய அடிபட்டு இருந்தாலோ இதுக்கு மருத்துவம் பார்க்க கூடாதுன்னு ஒரு சட்டமா. இப்படி ஒரு சட்டம் எந்த நாட்டிலேயாவது கொண்டு வருவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். அப்புறம் என்ன மயத்துக்கு சட்டம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் சட்டத்தை இப்படி எடுத்துட்டு வாங்க. அதுக்கு எப்படி எந்த விதத்துல அதுக்கு அடிபட்டாலுமே, மனுஷங்களால இல்ல வனவிலங்குகளால எப்படி அடிபட்டாலுமே மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லி சட்டம் கொண்டு வாங்க. எப்பயுமே ஆப்போசிட் தான் இவங்க சட்டம் கொண்டு வருவாங்க. கடைசி வரையும் எதுக்கு நாட்டுல இவங்க இருக்காங்க, யாருக்கு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வராங்கன்னே தெரியல. கொந்தளிப்பா இருக்கு. ஏன்னா வர வர தமிழ்நாட்டுல புலிகளோட எண்ணிக்கையும் யானைகளோட எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. கிட்டத்தட்ட மலைகளுமே குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. இந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருஞ்சிறுத்தை குட்டிங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. நமக்கே அதை தூக்கி கொஞ்சணும் போல இருந்துச்சு. அது அவங்க அம்மாவை மிஸ் பண்ணிட்டு ஏதோ வீட்டுக்கிட்ட நடக்கும்போது கூட அந்த குட்டி நல்லா இருந்தான். அப்பதான் நியூஸ் பார்த்தோம். ஒரு 2 hours கழிச்சு உடனே அந்த குட்டி இறந்து போச்சுன்னு நியூஸ் வருது. இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியல இதெல்லாம் வேணும்னே தான் இவங்க எல்லாம் சாவடிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த லட்சணத்துல வாயில்லா மாட்டுக்கும் ஜீவனுக்கும் அவன் நீதியா தந்தானேன்னு பாட்டு வேற. அது ஒண்ணுதாங்க நம்மளுக்கு கேடு, வேற ஒன்றும் கிடையாது. பாட்டை மட்டும் பாடுவோம், ஆனா நான் இந்த சட்டமெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டோம். என்ன இதே வெளிநாடா இருந்தா எவ்வளவு ஸ்பாட்ல போய் அந்த வாயிலா ஜீவன் எல்லாம் காப்பாத்தி ரெஸ்கியூ பண்ணி காட்டுல விட்டுருப்பாங்க தெரியுமா? நம்ம நாட்டுல தாங்க தேவையில்லாத சட்டமெல்லாம் கொண்டு வருவானுங்க. மனுஷனுக்கும் வாயிலா ஜீவனுக்கும் ஒழுங்கா சட்டத்தை கொண்டு வாங்கடானா அதெல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. எப்பயுமே ஆப்போசிட்டா தான் கொண்டு வருவாங்க. இந்த ஆப்போசிட்டா கொண்டு வந்து போராட அவங்க என்ன மனுஷனுங்களா? வாயிலா ஜீவன் சட்டத்தை கொண்டு வரதும் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறீங்களே